இந்த இந்திய கடலுக்குள் 850 பேரை சுட்டுக் கொண்டிருக்கான். இன்னும் சிறை பிடிச்சு சிறையில் வச்சிருக்கிறான். ஒருத்தன் கேட்க துப்பு இருக்கா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதும்போது, ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தான். மீனவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்க, அது விடுதலை செய்யுங்க. இவர் புதிதாக வந்திருக்கிறவர், இவர் கடிதத்தை எழுதிவிட்டு அப்படி இருந்து விடுவார்கள்னாரு. வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டாரு. எங்க நான் வர்றேன், கைது பண்ண சொல்லு பார்ப்போம், கைது பண்ண சொல்லு. ஒரு சிங்களம் என் ஊர்ல இருக்க மாட்டான், பூரா புழல் சிறையில் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த கட்சி மட்டுமா, கார்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தா மலையை தொடவிட மாட்டான், குவாரியை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான், நீரை விற்காத வெளியில போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைம்பா, பள்ளியை தரம் உயர்த்துவான், கல்வியை தரம் உயர்த்துவான், மருத்துவமனை தரம் உயர்த்துவான், நம்ம வியாபாரம் படுத்துறோம். இது தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களை கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார் லெனின். அது நடக்கும். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, வேலை கிடைக்காது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவர் எல்லாம் தெருவுக்கு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடை சீட்டு கொடுத்துருக்கான் ஒரு ஆண்டுக்கு, ஏதாவது வேற நாட்டில் போய் படுத்துக்கிடுவேன். ஆமா, பேட்டி போப்பாங்க, போப்பா தூரத்து. எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. கேட்கிற போதெல்லாம் மதிச்சு மதிச்சு பேசிட்டு இருந்தோம்ல.